ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ். உங்கள் செவிகளுக்கு இதமான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் உயிர் காதலே, எபிசோட் 7. தனக்கு சொந்தமான தோப்பு வீட்டில் அமர்ந்திருந்தார் நிவேதாவின் சித்தப்பா சுந்தரேசன். அவரது முகத்தில் அவ்வளவு கோபம். மதியம் நிதர்சனும் நிவேதாவும் ஒன்றாக சென்ற காட்சி மனதினுள் மீண்டும் மீண்டும் ஓடி அவரை கதிகலங்கச் செய்தது. 1 இல்லை 2 இல்லை, பல வருஷ கனவு என்று எரிச்சல் அடைந்தவருக்கு பழைய நினைவுகள் மனதுக்குள் ஓடியது. நிவேதாவின் தந்தைக்கு கூட பிறந்த சகோதரர்கள் என்று யாரும் கிடையாது. நிதர்சனின் தாய் காயத்ரி தேவி மட்டுமே உடன்பிறப்பு. பொதுவாக கிராமங்களில் பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்க மாட்டார்கள். நகை, பாத்திர பண்டங்கள், விளக்கு உள்ளிட்ட பூஜை பொருட்கள் என்று தாய் பயன்படுத்திய பொருட்கள் அவர்களுக்கு வந்து சேரும். அப்படி பார்க்கையில் ரகுராம் மட்டுமே ஒரே ஆண் வாரிசாக இருக்க, ரகுராமின் ஒன்றுவிட்ட சித்தப்பா மகன்தான் சுந்தரேசன். சுந்தரேசனின் குடும்பம் அவரின் சிறு வயதிலேயே பிழைப்புக்கென்று தென்காசி வந்து குடியேற, சுந்தரேசனின் வாலிப வயதில் அவரின் தந்தை இறந்துவிட, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டி அண்ணன் ரகுராமை தேடி அவர் செல்ல, ரகுராமும் தம்பி என்ற முறையில் சுந்தரேசனை தனக்கு துணையாக வைத்து கொண்டார். ரகுராமின் செல்வநிலை, வசதி, ஊருக்குள் அவருக்கு இருக்கும் செல்வாக்கு எல்லாம் சுந்தரேசனின் மனதுக்குள் மெல்ல மெல்ல பதிய ஆரம்பித்தது. அந்த செல்வமும் செல்வாக்கும் சுந்தரேசனின் மனதில் ஆசையை விதைக்க, நாட்கள் செல்ல செல்ல ஆசை பேராசையாக மாற ஆரம்பித்தது. ரகுராமின் கணக்கு வழக்குகளை சுந்தரேசன் தான் பார்த்து கொள்வதால் கோடிகள் புரளும் அண்ணனின் வியாபாரத்தை பார்க்கையில் தன் குடும்பம் இருக்கும் நிலை அவரின் கண்முன்னே வந்து போகும். நான் இங்கே கஷ்டப்படுறேன், நமக்கு ஏதாவது கொடுக்கலாம்னு அண்ணனுக்கு தோணுதா என்று மனதுக்குள் வயிற்றெரிச்சல் கொள்ளுவார். இத்தனைக்கும் சுந்தரேசன் தற்பொழுது வசிக்கும் வீடு ரகுராமுக்கு சொந்தமானது. தம்பி குடும்பத்தை வைத்துக்கொண்டு வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிறானே என்று இந்த வீட்டை அவர் பெயருக்கு எழுதி வைத்தார் ரகுராம். சுந்தரேசன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அவரின் பிள்ளைகளின் படிப்பு செலவு, அரிசி, பருப்பு உள்ளிட்ட வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பொங்கல், தீபாவளி, ஊர் திருவிழா உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு ஆகும் செலவு என்று எல்லாவற்றையும் ரகுராம் தான் பார்த்து கொள்வார். இத்தோடு வருடா வருடம் சுந்தரேசனின் பிள்ளைகளின் பிறந்த நாளின் பொழுது மோதிரம், செயின் என்று பரிசுகளும் கொடுப்பார் ரகுராம். சுந்தரேசனின் பிள்ளைகளை தம் பிள்ளைகளாக பார்ப்பார். சுந்தரேசனின் மகள் பெயரில் திருமண செலவுக்கென்று 10 லட்சம் வங்கியில் ஃபிக்ஸட் டெபாசிட் வேறு செய்து வைத்திருக்கிறார் ரகுராம். இவை எதுவும் சுந்தரேசனுக்கு பெரிதாக தெரியவில்லை. இதையெல்லாம் செய்வது அவர் கடமைதானே என்பது அவரின் எண்ணம். கேட்டால் கூட பிறந்தவங்கள நல்லா இருக்கிறவங்க கஷ்டப்படுறவனுக்கு கொடுக்கணும் என்று சட்டம் பேசுவார். ரகுராமிற்கு தான் தூரத்து சொந்தம்தானே என்பதையும் மறப்பவர். கோடிகளில் புரளும் அவரின் தொழில்களுக்கு தான் உரிமையாளனாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பேராசைப்படுவார். அவரின் பேராசை வெறியாக மாறியதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. அது நிவேதா. ரகுராமிற்கு ஆண் வாரிசு என்று யாருமில்லை. இருப்பது நிவேதா மட்டுமே. அவளை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட்டால் மெதுமெதுவாக ரகுராமின் சொத்துக்களை கைப்பற்றிவிடலாம் என்று கணக்கு போட்டவர். நிவேதா சிறு வயதாக இருக்கும் பொழுது 2-3 முறை அவளை கொல்லவும் திட்டம் போட்டார். ஆனால் அவை கை கொடுக்கவில்லை. அதன்பின் காலங்கள் ஓடிவிட, தற்பொழுது ரகுராம் இறந்துவிட மீண்டும் ஆசை துளிர்விட ஆரம்பித்தது சுந்தரேசனுக்கு. இந்த நிலையில்தான் லிங்கேஸ்வரனுக்கும் நிவேதாவிற்கும் பனிப்போர் உண்டாக, அதுவும் இல்லாமல் நிவேதாவின் அரசியல் பிரவேசம் வேறு சூழ்நிலையை சரியில்லாமல் ஆக்க, சுந்தரேசன் மாணிக்கவேலுடன் ஜோடி போட ஆரம்பித்தார். எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற முறையில் சுந்தரேசனும் மாணிக்கவேலும் ஒன்று சேர, எப்படியாவது நிவேதாவை கொன்றுவிட்டு பழியை லிங்கேஸ்வரன் மேல் போட்டு விடலாம் என்றுதான் அன்று வெடிகுண்டு வைக்கும் பொழுது தங்கள் ஆட்களைப் போல பேசச் சொல்லியிருந்தார் மாணிக்கவேல். கடைசியில் நிதர்சன் உள்ளே வந்து நிவேதாவை காப்பாற்றி விடுவான் என்று இருவரும் எதிர்பார்க்கவில்லை. மேற்கொண்டு எதுவும் செய்தால் மாட்டிக்கொள்வோம், அத்தோடு நிவேதா கணவனுடனும் இல்லாமல் தனியாகத்தான் இருக்கிறாள், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அவர் அமைதியாக இருக்க, தற்பொழுது நிதர்சனும் நிவேதாவும் ஒன்று சேர்ந்துள்ளது சுந்தரேசனை கலக்கமடைய செய்திருந்தது. அந்த கோபத்துடன் தான் தற்பொழுது எல்லும் கொள்ளும் வெடிக்க ஆரம்பித்திருந்தார் சுந்தரேசன். அவர் எதிரில் சற்று பயத்துடன் அமர்ந்திருந்தார் மாணிக்கவேல். அன்னைக்கே அவளை முடிச்சிருந்தீன்னா என் அண்ணன் சொத்து மொத்தமும் எனக்கு வந்திருக்கும். அன்னைக்கு வாரிசு ஒரு ஆளா இருந்துச்சு, இன்னைக்கு 1க்கு 3 ஆளா இருக்கு. கொடுத்த ஒரு வேலையை கூட உங்களால் ஒழுங்காக செய்து முடிக்க முடியலை. நீங்கள் எல்லாம் எப்படி எம்எல்ஏவா இருந்தீங்கன்னு தெரியலை என்று மாணிக்கவேலை புரிந்து தள்ளி கொண்டிருந்தார் சுந்தரேசன். அது அண்ணாச்சி, ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சு, நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடுமா, எப்படியோ முடிச்சு விடுற என்றார் மாணிக்கவேல். வாயை மூடுங்க, முன்ன மாதிரி அவ சாதாரண ஆள் இல்லை, இப்போ எம்எல்ஏ. அப்பவே உங்களால் கொல்ல முடியலை, இனி என்ன செய்ய போறீங்க என்றார் கோபத்துடன் சுந்தரேசன்.
இனிதான் காரியம் சுலபம் அண்ணாச்சி. கொன்னுட்டு எதிர்க்கட்சிக்காரன் இல்லை தேர்தலில் தோத்தவன் இல்லை வேற சாதிக்காரன் செஞ்சுட்டான்னு சொல்லி சுலபமாக தப்பிச்சிடலாம். நீங்கள் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, முடிச்சிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். நிமிர்ந்து மாணிக்கவேலை பார்த்தவர், இதுதான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி சந்தர்ப்பம். உங்களால் செஞ்சு முடிக்க முடியலைன்னா அப்புறம் நானே பார்த்துக்கொள்கிறேன் என்றார். அண்ணாச்சி, அப்படியெல்லாம் நடக்காது, நீங்கள் வேணா பாருங்க என்றபடி விடைபெற்று சென்றார் மாணிக்கவேல். தென்காசி மெயின் ரூட்டில் இருக்கும் அந்த பிரபல அசைவ உணவகத்தின் வாசலில் காரை நிறுத்திய நிதர்சன் நிவேதாவை உள்ளே அழைத்து கொண்டு சென்றான். மற்ற ஹோட்டல்கள் போல ஆள் வைத்தோ இல்லை அரைக்குறையாக வேக வைக்கப்பட்ட உணவு இல்லாமல் வீட்டு பெண்மணிகளை வைத்து சமைத்து உணவு பரிமாறப்படுவதால் சுற்று வட்டாரத்தில் அந்த உணவகம் மிகவும் பிரபலம். உணவு தரமாக இருக்கும் என்பதாலேயே நிவேதாவை இங்கு அழைத்து வந்திருந்தான் நிதர்சன். உணவக உரிமையாளர் நிதர்சனை பார்த்ததும், அட வா நிதர்சா, எப்படி இருக்க, என்ன அதிசயமா தங்கச்சி கூட வந்திருக்க என்று வரவேற்க, இந்த பக்கமாக வந்தேன் மாமா, அதான் இவளையும் கூட்டிகிட்டு வந்தேன். நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்டில் அக்கா பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க என்றான். எல்லாரும் நல்லா இருக்கோம் என்றவர் நிவேதா பக்கம் திரும்பி, எப்படி இருக்க தங்கச்சி? பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க, பிள்ளைங்க சௌக்கியமா? அம்மா ஆச்சி எல்லாம் எப்படி இருக்காங்க என்றார். நல்லா இருக்கும் அண்ணா. நல்லதுமா. என்ன சாப்பிட்ற நிதர்சன்? தங்கச்சிக்கு என்ன வேணும்? வேற என்ன வேணுமாமா? அக்கா கையால் செஞ்ச மீன் குழம்பு வாசம்தான் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் மணக்குதே, அதுக்கு தான் ஓடி வரேன். சரிப்பா, இதோ எடுத்துட்டு வரேன். கடைக்காரர் உள்ளே சென்றதும் காலியாக இருந்த இருக்கையை பார்த்து அமர்ந்தனர் இருவரும். தென்காசி கடற்கரை பகுதி இல்லை என்பதால் அங்கே தினமும் எல்லாம் மீன் கிடைக்காது. எப்போதாவது தான் தெருவில் விற்று வருவார்கள், இல்லை சந்தைக்கு சென்று வாங்கி வர வேண்டும். அத்தோடு நிவேதாவின் தந்தைக்கு மீன் குழம்பை விட கறிக்குழம்பு அதிக விருப்பம் என்பதால் காய்கறி இல்லாத நாட்களில் ஜானகி கறிக்குழம்புதான் பெரும்பாலும் செய்வார். ஆனால் இன்றைக்காவது வைக்கப்படும் மீன் குழம்பு என்றால் நிவேதாவிற்கு கொள்ளை பிரியம். ஏனோ சிறு வயதில் இருந்தே அவளுக்கு கறிக்குழம்பை விட மீன் குழம்பு என்றால் கொஞ்சம் சாதம் அதிகம் சாப்பிடுவாள். அதிலும் ஆற்று மீனை விட கடல் மீன் குழம்புதான் அவளின் விருப்பம். நிதர்சனுக்கோ மீன் குழம்பு பிடிக்காது. ஆண் பிள்ளை என்பதால் உடல் சத்து வைக்க வேண்டுமே என்று அவன் வீட்டில் கறிக்குழம்புதான் அவனுக்கு அதிகம் கொடுப்பார்கள். அதனாலேயே ஆட்டுக்கறி குழம்பு என்றால் அவனுக்கு உயிர். இது நிவேதாவிற்கும் தெரியும். வழக்கமாக இந்த உணவகத்திற்கு வந்தால் கறிக்குழம்பு சாப்பிடுபவனுக்கு இப்பொழுதோ மனைவியை எப்படி கவிழ்ப்பது என்ற ஐடியாவை தேடிக்கொண்டிருக்கையில் இந்த சந்தர்ப்பத்தை விடுவானா? நிவேதாவை ஐஸ் வைக்க வேண்டி அவளுக்கு பிடித்த உணவை தானும் சாப்பிடுவது என்று முடிவு செய்திருந்தான். அவர்கள் அமர்ந்த சிறிது நேரத்தில் அங்கு வந்த கடைக்காரரின் மனைவி நிதர்சனிடமும் நிவேதாவிடமும் நலம் விசாரித்தவர் இருவர் முன்னும் வாழை இலை விரித்து தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்த பின் உப்பு, மீன் வறுவல், கறித்தொக்கு, முட்டை போன்றவற்றை வைத்துவிட்டு உதிரி மல்லிகை போல இருந்த சாதத்தை நடுவில் வைத்தவர் அதன் மேல் சுட சுட மனம் வீசிக்கொண்டிருந்த மீன் குழம்பை ஊற்றினார். புள்ளப்பெத்த உடம்புக்காரி, ருசி பார்க்காம நல்லா சாப்பிடுமா என்று நிவேதாவிடம் கூறிவிட்டு இருவருக்கும் தேவையானவற்றை வைத்துவிட்டு சென்றனர். மீன் குழம்பில் இருந்து வரும் வாசம் நிவேதாவை சுண்டி இழுக்க ஒரு வாய் எடுத்து வைத்தவளுக்கு சாதம் உள்ளே போனதே தெரியவில்லை. அவ்வளவு ருசியாக இருந்தது. ஒன்றுக்கு 2 குழந்தைகளுக்கு தாய்ப்பால் புகட்டுவதால் இயல்பாகவே அதிகம் பசிக்கும். இன்றைக்கு வேறு நிதர்சன் செய்த அக்கப்போரில் சாப்பிடாமல் இருந்தவளுக்கு இப்பொழுது 2 ஆள் சாப்பிடும் அளவுக்கு அதிகமாக பசித்தது. முதல் வாய் சாப்பிடும் பொழுது குனிந்தவள்தான். வயிறு நிறையும் வரை தலையை நிமிர்த்தவே இல்லை. இதில் நிதர்சன் வேறு தனக்கு வைக்கப்பட்ட சைடிஷ்களை சத்தமில்லாமல் நிவேதாவின் இலைக்கு இடமாற்றி கொண்டிருந்தான். ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்து பில் கட்டிவிட்டு நிவேதாவை காரில் போய் உட்காரும்படி அனுப்பி வைத்த நிதர்சன் அவள் சென்றதும் கடைக்காரரிடம் கூடுதலாக ஒரு 500 ரூபாய் நோட்டை கொடுக்க, அவரோ அட எதுக்கு காசு எல்லாம் என்று கூறியவர் பணத்தை திருப்பித் தர முயல, இருக்கட்டும் மாமா, வச்சுக்கோ, அக்கா சமையலுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், அவ்வளவு கைமணம் என்னைக்கும் இல்லாத திருநாளா என் பொண்டாட்டி கூட ஒரு வாய் சாப்பிட்டு இருக்கா, அவளுக்காகன்னு வச்சுக்கோ என்று சொல்லி அவர் கையில் பணத்தை திணித்துவிட்டு பறந்து விட்டான். காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நிவேதாவை தொடர்பு கொண்ட ராமசாமி வரும் திங்கட்கிழமை சட்டசபை கூட உள்ளதாகவும் அவளை சென்னை வரும்படி கூறிவிட்டு வைத்த விஷயத்தை நிதர்சனிடம் கூறினாள் நிவேதா. சரி, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடுவோம் என்று அவன் சாதாரணமாக சொல்ல, நான் ஒன்றுமே சொல்லலை, இவனே முடிவு செய்து விட்டான் என்று நிவேதா மனதுக்குள் நினைக்க, அவளின் மன ஓட்டத்தை சரியாக கணித்த நிதர்சன் 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு முடிவாயிடுச்சு. இங்கே இருந்தா என்ன, சென்னையில் இருந்தா என்ன, எப்படியும் 1 மாதமாவது ஆகும். அது வரைக்கும் பிள்ளைகளை எப்படி தனியாக விட முடியும்? அங்கே சென்னையில் உனக்கு கோட்ரஸ் கொடுப்பாங்கல்ல, அங்கே நாம் 2 பேரும் தங்கிக்கலாம். பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன்.
நீ கோட்டைக்கு போயிட்டு வா என்று பதில் சொல்ல, பிடிச்சா உடம்பு பிடிதான் என்று மனதுக்குள் சிரித்து கொண்டாள் அவள். பின் நிவேதாவை அவள் மில்லில் இறக்கிவிட்டவன், நாளைக்கு வீட்டுக்கு வரேன், நம்ம வீட்டில் 2 நாள் இருந்துட்டு அப்புறம் சென்னைக்கு போகலாம் என்று கூறிவிட்டு கிளம்பி சென்றான். அதன் பின் நேரே நிவேதாவின் வீட்டிற்கு சென்றவன் பெரியவர்களிடம் நிவேதா தன்னுடன் இருக்க சம்மதிப்பதை சொல்ல, இப்போதான் எங்கள் மனசே குளிர்ந்திருக்கு என்று சந்தோஷப்பட்டனர் அவர்கள். ஆனால் 1 வருடத்திற்கு மட்டுமே அவள் தன்னுடன் இருக்க சம்மதம் சொல்லி இருப்பதை அப்போதைக்கு பெரியவர்களிடம் அவன் தெரியப்படுத்தவில்லை. அடுத்த 1 ஆண்டு காலத்திற்குள் எப்படியும் நிவேதாவின் மனதை மாற்றிவிடலாம் என்பது அவன் கணிப்பு. அன்று இரவு வீட்டிற்கு வந்த நிவேதாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட நிதர்சன், 1 வருடம்தான் நாங்கள் ஒன்றாக இருக்கப் போகிறோம் என்பதை பெரியவர்களிடம் அப்போதைக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்ல, சரி என்று சம்மதித்தாள் அவள். அடுத்த நாள் காலை நல்ல நேரம் பார்த்து நிவேதாவின் வீட்டிற்கு வந்தனர் காயத்ரி தேவியும் நிதர்சனும். ஏதோ திருமணமாகி முதலாக புகுந்த வீட்டுக்கு செல்வது போன்ற ஏற்பாடுகளுடன் வந்திருந்த நிதர்சனை ரொம்ப பண்றான் இவன் என்று மனதுக்குள் திட்டியவள் பெரியவர்களுக்கு தெரியாமல் நிதர்சனை முறைக்க, அவனும் என்ன என்று கேட்க, இப்போ எதுக்கு அத்தையை கூட்டிட்டு வந்தீங்க என்று கோபத்துடன் கேட்க, நிதர்சனோ பதில் சொல்லாமல் ஏதோ பாட்டு பாடிக்கொண்டே தனது பார்வையை திருப்பிக் கொண்டான். நிவேதாவோ கொலைவெறியுடன் அவனை முறைத்தாள். அதன் பின் சிறிது நேரம் பெரியவர்கள் பேசி முடிக்க கிளம்பும் முன் தந்தையின் புகைப்படத்தின் முன் நின்றவள், அத்தா மனசு நோகாம பார்த்துக்கோங்கப்பா, அவங்க மனசு கஷ்டப்பட்டா என்னால் தாங்கிக்க முடியாது. அத்தா கஷ்டப்பட்டது எல்லாம் போதும், இனி அவங்க நினைச்சது எல்லாம் நடக்க நீங்க தான் அருள் புரியணும், பாய் என்று அவள் ஒரு நொடி இடைவெளி விட்டு, அது என் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி என்று மனமுருக வேண்டிக் கொண்டு புறப்பட்டவளுக்கு ஏனோ இதனால் வரை இல்லாத நிம்மதி மனமுழுவதும் இருந்தது. காரில் ஏறும் வரை உன் ராணித்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பேரனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ, பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கோ, நீயும் சத்தான ஆகாரத்தை சாப்பிடு என்று அறிவுரை சொல்லி சொல்லி நிவேதாவை நொந்து கொள்ள வைத்துவிட்டனர் அவளின் பாட்டிகள் இருவரும். நிதர்சனின் வீட்டிற்கு வந்ததும் அவளை பூஜை அறைக்கு அழைத்து சென்ற காயத்ரி தேவி, விளக்கு ஏற்ற சொல்ல ஓவரா போயிட்டு இருக்கு, ஆமா என்று வடிவேல் பாணியில் நிதர்சனை முறைத்தாள் நிவேதா. ஒரு வழியாக எல்லாம் முடிந்து காயத்ரி தேவி கிளம்பியதும் குழந்தைகளை நிவேதாவின் கண்கள் தேட அறையை கண்களால் சுற்றி காட்டினான் நிதர்சன். ஒருவித நடுக்கத்துடனே மேலே ஏறி சென்றாள் நிவேதா. தங்கள் அறை வாசலுக்கு வந்தவளுக்கு ஏனோ கைகள் எல்லாம் நடுக்கம் கொள்ள மனதுக்குள் பழைய நினைவுகள் எல்லாம் முட்டி மோதி கொண்டிருந்தது. இதோ இந்த அறையில்தான் அவளும் நிதர்சனம் ஒன்றாக வாழ்ந்தது. அவள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி, அதிர்ச்சி, கவலை என்று எல்லாவற்றையும் பார்த்த அறை இது. கைகள் நடுங்க கதவின் கைப்பிடியில் கை வைத்தவள் கதவை திறக்காமல் சிலையென நிற்க, அவளின் கைமேல் தன் கையை வைத்த நிதர்சன் ஆறுதலாக அழுத்தி பிடிக்க தலையை திருப்பி பார்த்தாள் நிவேதா. நிதர்சன் அவள் பின்னே நின்று கொண்டிருந்தான். ஒரு ரூமுக்கு போக ஏன் இவ்வளவு தயக்கம் என்றவன் அவள் கையோடு சேர்த்து பிடித்து கதவின் லாக்கை திறந்து போ என்பது போல தலையசைக்கவும் மெல்ல கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் நிவேதா. முகமெல்லாம் சிவந்து போய் வெயிலில் கால் கடுக்க அலைந்து தெரிந்தவனுக்கு நிம்மதியாக ஓய்வெடுக்க பசுமையான இடம் கிடைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது நிவேதாவிற்கு. அவள் மனமோ நடந்து கொண்டிருந்த பிரச்சனைகளை எல்லாம் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு வந்து சேர வேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டதை உணர்ந்து நிம்மதியாக இளைப்பாறியது. அந்த விசாலமான அறை எந்தவித மாற்றமும் இல்லாமல் நிவேதா இங்கிருந்து செல்லும் பொழுது எப்படி இருந்ததோ அதே போல இருந்தது. அறையின் நடுநாயகமாக மர வேலைப்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த மிகப்பெரிய தேக்கு மரக்கட்டில் இருக்க, கட்டிலில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தனர் நிதர்சன் நிவேதா இருவரின் உதிரத்தில் பிறந்த இரட்டை ரோஜாக்கள். கட்டிலின் எதிரில் இருந்த சுவற்றில் சுட்டியாக, இளம் பெண்ணாக, மணப்பெண்ணாக, கர்ப்பிணியாக, வளைகாப்பு பொழுது கையில் குழந்தையுடன் என நிவேதாவின் வெவ்வேறு காலகட்ட புகைப்படங்கள் வட்ட வடிவில் மாற்றப்பட்டு இருக்க, அவற்றின் நடுவில் நிதர்சனின் புகைப்படம் இருந்தது. அது வெறும் புகைப்படம் இல்லை, அதிலேயே கடிகார முட்கள் செட் செய்யப்பட்டிருக்க வினாடி முள் நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு வகையில் அது சுவர் கடிகாரமும் கூட. புகைப்படங்களை பார்த்ததும் நெஞ்சு அடைக்க கண்கள் கலங்கிவிட்டது நிவேதாவிற்கு. நிதர்சன் நிவேதா ஒன்றாக இங்கே இருந்த பொழுது ஏதோ படத்தில் பார்த்துவிட்டு நாமும் இதைப்போல புகைப்படங்களை எல்லாம் மாற்றலாம் என்று நிவேதா தான் இந்த ஏற்பாட்டை செய்தாள். அப்பொழுது அவர்கள் இருவரும் எடுத்துக்கொண்ட வெவ்வேறு புகைப்படங்கள் மாற்றப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த இடத்தில் நிவேதா மட்டும் இருக்கும் புகைப்படங்கள். கண்ணீர் கண்களை மறைக்க இமைக்காமல் புகைப்படங்களை பார்த்து கொண்டு நின்ற அவளின் பின்னால் நெருங்கி நின்ற நிதர்சன், என்னோட செகண்ட்ஸ் நிவேதா, என்னோட மினிட்ஸ் நிவேதா, என்னோட ஹவர் நிவேதா, என்னோட 24x7 நிவேதா மட்டும்தான், அதுக்காகத்தான் ஃபோட்டோஸ் மாற்றினேன் என்று சொல்ல
கண்ணீர் உடைப்பெடுத்தது நிவேதாவிற்கு. கைகாலால் முகத்தை மூடிக்கொண்டு அவள் அழ ஆரம்பிக்க பதறிப்போன நிதர்சன், என்னடி நீ சின்ன பிள்ளை மாதிரி என்றபடி அவளை அணைத்து கொள்ள கணவனின் நெஞ்சில் தஞ்சம் புகுந்தாள் அந்த ஜான்சி ராணி. வெகு நேரம் அப்படியே நின்றிருந்தவர்கள் ஒன்றுக்கு இரண்டாக கேட்ட குழந்தைகளின் அழுகையில் நினைவுக்கு திரும்ப தன் கை வளைவியில் மனைவியை அழைத்து கொண்டு கட்டிலுக்கு சென்ற நிதர்சன், என் பட்டுக்குட்டிகளுக்கு எதுக்கு அழுக? செல்லக்குட்டிங்களா, இங்கே பாரு, உங்கள் அம்மா வந்துட்டா, இங்கே பாரு செல்லங்களா என்று குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்ட குழந்தைகளை விடுத்து கணவனின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் நிவேதா. என்னடி, என்ன பார்க்குற? பிள்ளைகளை பாரு, ரெண்டும் உன்னைத்தான் பார்க்குதுங்க, அங்கே பாரு என்றபடி நிவேதாவின் முகத்தை குழந்தைகள் பக்கம் திருப்பினான் நிதர்சன். குழந்தைகளின் கைகளை அவள் பிடித்து கொள்ள குழந்தைகளின் அழுகை நின்றது. பாருடா, நான் பிடிச்சா கூட கொஞ்சம் அழுவாங்க, உன் கையை பிடிச்சதும் அழுக நின்றுடுச்சு, அப்படியே உன்ன மாதிரி என்று தன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டான் நிதர்சன். அதன் பின் குழந்தைகளுக்கு பசியாற்ற ஆரம்பித்தாள் நிவேதா. நிதர்சன் அவளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அரைக்கதவை சாத்திவிட்டு கீழே சென்றான். குழந்தைகள் பசியாறியதும் அவர்களை சுத்தம் செய்துவிட்டு மகளை தோளில் போட்டு நிவேதா தட்டி கொடுக்க, அதே நேரம் உள்ளே வந்த நிதர்சன் மகனை தன் தோளில் போட்டு தட்டி கொடுத்தான். தன்னை ஆச்சரியமாக பார்த்த மனைவியிடம், அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க, பால் குடித்ததும் ஏப்பம் வர்ற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் இப்படி தட்டி கொடுக்கணும்னு என்று நிதர்சன் விளக்கம் சொல்ல புன்னகை அரும்பியது நிவேதாவின் முகத்தில். நடந்தபடியே அறையை சுற்றி கண்களை சுழற்றினாள் நிவேதா. அவள் அடுக்கி வைத்தது போலவே பொருட்கள் எல்லாம் அந்தந்த இடத்தில் அப்படியே இருந்தது. ஜன்னல் திரைசீலைகள் உட்பட எல்லாம் நிவேதாவிற்கு பிடித்த நிறத்தில் காட்சியளித்தது. திரும்பி நிதர்சனை பார்க்க அவனும் இவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். நீ கிளம்பி போனதில் இருந்து நான் இந்த ரூமை யூஸ் பண்ணலடி, ஏதோ தோணவும் இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள் அக்கா கிட்ட சொல்லி சுத்தப்படுத்த சொல்லிடுமே. என்னைக்காவது உன் நினைப்பு அதிகமாக இருந்தால் இந்த ரூம் வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போவேன். அன்னைக்கு நீ கிளம்பி போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உன் கூட இந்த ரூமுக்கு வரேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உனக்கு தெரியாமல் எடுத்தது, போன வாரம்தான் மாற்றினேன் என்று நிதர்சன் பதில் சொல்லி கொண்டே போக மறுபடியும் அவள் பார்வை நிதர்சனின் முகத்தில் நிலை குத்தியது. ஏனோ தெரியவில்லை, இன்று நிதர்சனின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் போல தோன்றியது நிவேதாவிற்கு. இருக்கும் இடம் அப்படியல்லவா? குழந்தைகள் உறங்கியதும் மதிய உணவை முடித்துக்கொண்டு நிவேதா எம்எல்ஏ அலுவலகம் சென்றுவிட நிதர்சனம் தன் வேலைகளை பார்க்க சென்றான். அலுவலகம் சென்ற நிவேதா அப்படியே மில்லுக்கும் சென்றுவிட்டு வீடு திரும்ப மாலையாகிவிட்டது. அவள் வந்து சேர்ந்த சில மணி நேரத்தில் நிதர்சனம் வீடு வந்து சேர இரவு உணவை முடித்துக்கொண்டு தங்கள் அறைக்கு உறங்க சென்றனர் அவர்கள் இருவரும். குழந்தைகளுக்கு தேவையானவற்றை செய்து உறங்க வைத்துவிட்டு இருவரும் கட்டிலில் படுக்க லைட்டை ஆஃப் செய்ததும் மேலே சுவற்றில் ஒட்டப்பட்டு இருந்த நட்சத்திர ஸ்டிக்கர்ஸ் அழகாக ஒளிர்ந்தது. அதிலும் நடுவில் சூரியனும் சந்திரனும் இருக்க அதற்கு கீழே 2 நட்சத்திரங்கள் ஒளிர்ந்தது. அதை பார்த்ததும் முன்னொரு நாள் நடந்த உரையாடல் ஞாபகத்திற்கு வந்தது நிவேதாவிற்கு. இந்த சூரியன் நீங்க, இந்த சந்திரன் நானு, எப்படி இருக்கு மாமா என்று நிவேதா குதூகலமாக சொல்ல அவளை பின்னிலிருந்து அணைத்து கொண்ட நிதர்சன், நல்லா இருக்கு, ஆனால் ஒன்று குறையுது என்றபடி மனைவியின் கழுத்தின் வளைவை உரசிக்கொண்டே அவன் பதில் சொல்ல, என்னது மாமா? பதிலுக்கு அப்பாவியாக கேட்டாள் நிவேதா. இது நானு, இது நீ, அப்போ குட்டி சூரியனும் குட்டி நிலாவும் எங்கடி என்று நிதர்சனும் பதிலுக்கு அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு கேட்க முதலில் அவன் சொன்னது புரியாமல் முழித்தவளுக்கு நிதர்சன் சொன்னதற்கான அர்த்தம் புரியவும், நீ ரொம்ப மோசம், விடு மாமா என்று வெட்கத்துடன் கணவனிடம் இருந்து விலக முயற்சிக்க நிதர்சனும் அவளை கைகளில் ஏந்தி கொண்டான். அதன்பின் அங்கே சந்தோஷ சங்கீதங்கள் மட்டுமே கேட்டது. அன்றைக்கு நடந்தது ஞாபகம் வர திரும்பி கணவனை பார்த்தாள் நிவேதா. நிதர்சன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவனை தொந்தரவு செய்யாமல் மெல்ல அவன் மார்பில் தலை வைத்தவளுக்கு பழைய நினைவுகள் கண்முன்னே விரிந்தது. தென்காசியில் இருந்த அந்த அரண்மனை போன்ற பழைய கால வீட்டில் மனைவி காந்திமதி, மகன் ரகுராம், மகள் காயத்ரி தேவியுடன் வசித்து வந்தார் நிவேதாவின் தாத்தா ராஜமாணிக்கம். ரகுராம் தந்தையுடன் தொழிலையும் கூடவே கட்சி பணியையும் கவனித்து கொண்டிருக்க காயத்ரி தேவிக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருந்தார் ராஜமாணிக்கம். எத்தனையோ இடங்களில் வரன் பார்த்தும் ஜாதக பொருத்தம் இல்லாமல் காயத்ரி தேவியின் திருமணம் தள்ளிக்கொண்டே வர அவரின் வயதும் ஏறிக்கொண்டே போனது. அதே ஊரில் லிங்கேஸ்வரன் தன் குடும்பத்துடன் வசித்து வந்தார். வீட்டிற்கு ஒரே பிள்ளை. அவர்களுக்கு சொந்தமாக வீடு, வயல் என ஓரளவிற்கு சொத்துக்கள் இருந்தது. லிங்கேஸ்வரன் ஒரு வகையில் ரகுராமுக்கு தூரத்து சொந்தமும் கூட. இந்த நிலையில் தன் உறவினர்கள் மூலம் லிங்கேஸ்வரனை பற்றி தெரிந்து கொண்ட ராஜமாணிக்கம் அவரின் ஜாதகத்தை வாங்கி பொருத்தம் பார்க்க
10ற்கு 9 பொருத்தம் என்பதோடு பிற்காலத்தில் இந்த பையன் கோடீஸ்வரனாக அமோகமாக வாழ்வான். ஆகையால் இந்த வரனை விட்டுவிட வேண்டாம் என்று ஜோதிடர் உறுதியாக சொல்லவும் லிங்கேஸ்வரனின் வசதி வாய்ப்பை பற்றிய மனசஞ்சலத்தை தூர போட்டுவிட்டு மகள் காயத்ரி தேவியை லிங்கேஸ்வரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தனர் ராஜமாணிக்கம். காயத்ரி தேவியை திருமணம் செய்வதற்கு முன்பே ரகுராமும் லிங்கேஸ்வரனும் ஒரே கட்சியில் இருந்ததோடு ரகுராமை விட லிங்கேஸ்வரன் 3 வயது மூத்தவர். மேலும் ரகுராம் கட்சியில் சீனியர் என்பதால் இருவரும் பெயர் சொல்லியே கூப்பிட்ட பழக்கம் திருமணத்திற்கு பின்பும் அது தொடர்ந்தது. லிங்கேஸ்வரன் காயத்ரி தேவி திருமணம் முடிந்து 2 வருடத்தில் அவர்களுக்கு மகனாக பிறந்தான் நிதர்சன். நிதர்சனுக்கு 4 வயது இருக்கும் பொழுதுதான் ரகுராமிற்கும் லிங்கேஸ்வரனுக்கும் சண்டை வர அவர் வேறு கட்சியில் சேர்ந்து முதல் முறை எம்எல்ஏ ஆனார். அதன் பிறகு ரகுராமிற்கும் லிங்கேஸ்வரனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில்தான் ரகுராமிற்கும் ஜானகிக்கும் திருமணம் நடந்தது. பின் 1 வருடம் கழித்து நிவேதா பிறந்தாள். நிவேதா பிறந்த சில வருடங்கள் வரை காயத்ரி தேவி தாய் வீட்டிற்கு சென்று வந்தார். அதன் பின் லிங்கேஸ்வரன் கட்டளையின் பெயரில் மெல்ல மெல்ல பேச்சுவார்த்தை குறைந்து நின்று போனது. மிகவும் முக்கியமான விசேஷம் என்றால் மட்டுமே தாய் வீடு வந்து செல்வார். இந்நிலையில் அவர்களின் ஜாதியை சேர்ந்த பிரபல நடிகர் ஒருவர் கட்சி ஆரம்பிக்க தான் இருக்கும் கட்சியில் மரியாதை இல்லாத காரணத்தினால் அடுத்த முறை தேர்தலுக்கு நடிகரின் கட்சிக்கு தாவினார் லிங்கேஸ்வரன். அந்த தேர்தலில் நடிகரின் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற லிங்கேஸ்வரன் மீண்டும் எம்எல்ஏ ஆனார். ஆனால் அதற்கடுத்த முறை தேர்தலில் நடிகரின் கட்சி படுதோல்வி அடைய பதவி இல்லாமல் வீட்டில் சும்மா உட்கார்ந்திருந்தார் லிங்கேஸ்வரன். அப்பொழுது தென்காசியில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளியில் நிவேதா 6ஆம் வகுப்பு, நிதர்சன் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தனர். பள்ளி நண்பர்களில் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் வேறு ஊர் என்பதாலும் அவன் வயது பிள்ளைகள் அவன் சொந்தத்தில் இல்லாததாலும் பக்கத்தில் வசிக்கும் நெருங்கிய சொந்தமான மாமா வீட்டின் மேல் நிதர்சனுக்கு ஒரு நெருக்கம் இருந்தது. ஆகையால் மற்றவர்களை விட மாமன் மகளான நிவேதாவிடம் அவனுக்கு தோழமை அதிகம். நிவேதாவிற்கு 2 வயது ஆகும் வரை அவளை பார்ப்பதற்கென்றே தாத்தா வீட்டிற்கு தினமும் வந்துவிடுவான் நிதர்சன். அதன்பின் அவன் தந்தை போகக்கூடாது என்று சொல்லிவிட இருந்தும் கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் நிவேதாவின் வீட்டிற்கு சென்றான் நிதர்சன். பள்ளியில் மற்ற பிள்ளைகள் 3/4 பேருக்கு பக்கத்து தெருவிலோ அல்லது பக்கத்து ஊரிலோ சொந்தங்கள் நிறைய இருக்க அவர்கள் அடிக்கடி திருவிழா, பண்டிகை என்று உறவினர்கள் வீட்டுக்கு சென்று வருவர். ஆனால் நிதர்சனுக்கு இருப்பதோ ரகுராம் தான் நெருங்கிய சொந்தம். ஆகையால் தாத்தா வீடு என்றால் அவனுக்கு ஒரு பிடித்தம். என் நோட்டை கொடு, இல்லை சார்கிட்ட சொல்லிடுவேன். ஏண்டி பல்ல உடைச்சிடுவேன், ஒழுங்கா அண்ணன்னு கூப்பிடு. பொட்டப்பிள்ளைக்கு என்னடி இவ்வளவு திமிரு? உன்னை விட 5 வயசு மூத்த பையன், பெயர் சொல்லி கூப்பிடாத. நீ நோட்டை தராட்டி அப்படித்தான் கூப்பிடுவேன். தன்னை விட 5 வயது மூத்த பையனிடம் சண்டையிட்டு கொண்டிருந்தாள் நிவேதா. சின்ன பிள்ளைன்னு பேசாம இருந்தா ரொம்ப அதிகமாக பேசுற, உன்னை பெச்சா தாண்டி சரி வருவ என்றவன் நிவேதாவின் மண்டையில் கொட்டுவிட, டே பாண்டி என்ற சப்தத்தில் திரும்பி பார்த்தான். எதிரில் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான் நிதர்சன். என்ன பொம்பளை பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளைகிட்ட நோட்டை கொடு என்றவன் பாண்டியிடமிருந்து நோட்டை வாங்கி நிவேதாவிடம் கொடுக்க, அந்த பாண்டி என்பவனோ, டே நிதர்சா, இப்போ எதுக்கு நோட்டை அந்த பிள்ளைகிட்ட கொடுத்த? இந்த பிள்ளை எல்லாரையும் இப்படித்தான் பேசுது, கொஞ்சம் கூட பெரிய பையன்னு மரியாதை இல்லாம. நல்லா 4 கொட்டு கொட்டுனாதான் சரி வருவா. சரி விடு, சின்ன பிள்ளை தானே, அதுகிட்ட போய் சண்டை போடுற என்றான் நிதர்சன். இந்த வாய் பேசுது, இது சின்ன பிள்ளையா? உன் மாமன் பொண்ணுன்னு சும்மா கதை காட்டாத நிதர்சா. இதையெல்லாம் இப்பவே அடக்கி வைக்கணும், இல்லைன்னா நாளைக்கு 12ஆம் வகுப்பு பசங்களையும் பேர் சொல்லி கூப்பிடும் என்றான் பாண்டியன். நிவேதா முறைக்க, நீ என்கிட்ட வம்பு பண்ண போய் தான் நான் பேசினேன். உன்னை யார் என் நோட்டை எடுக்க சொன்னா என்ற பதிலுக்கு நிவேதாவும் சீர அவளை தடுத்து நிறுத்திய நிதர்சன், ஏண்டி அதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, கூட கூட பேசிக்கிட்டு முதல்ல சின்ன பிள்ளை மாதிரி பேச பழகு. மூத்த பையன்கிட்ட நீ வான்னு பேசாத என்று சத்தம் போடவும் வாயுக்குள் முனகியவாறு அமைதியானாள் நிவேதா. அதன் பின் 2 தரப்பையும் சமாதானம் செய்த நிதர்சன் நிவேதாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான். வழக்கமாக நிவேதாவை அழைத்து கொண்டு செல்ல வேலு அல்லது ஐயப்பன் தான் வருவார்கள். சில சமயங்களில் அவர்களுக்கு வேலை இருக்கும் பட்சத்தில் நிவேதாவே சக மாணவிகளுடன் நடந்து வீட்டிற்கு சென்று விடுவாள். சில சமயம் நிதர்சன் அவளை வீட்டில் விட்டு செல்வான். இன்றும் அப்படித்தான். வீட்டில் இருந்து யாரும் வராததால் நிவேதாவை தன் சைக்கிளில் ஏற்றுக்கொண்டு தாத்தா வீட்டிற்கு வந்த நிதர்சன் நிவேதாவை விட்டுவிட்டு அத்தை கொடுத்த ஹார்லிக்ஸை குடித்துவிட்டு தாத்தா ஆட்சியுடன் பேசியபடி இருந்தவன் சிறிது நேரம் கழித்து தன் வீட்டிற்கு கிளம்பினான். நிதர்சன் தன் வீட்டிற்குள் வரவும், பள்ளிக்கூடம் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது, எங்க போயிட்டு வர என்று லிங்கேஸ்வரன் மகனை அதட்ட, நிவேதாவை மாமா வீட்டில் விட்டுட்டு தாத்தா ஆட்சி கூட பேசிட்டு வரேன்ப்பா என்று அவன் பதில் சொல்ல, உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன்,
அங்கே எல்லாம் போகக்கூடாதுன்னு. சொல் பேச்சு கேட்க மாட்டியா? தாத்தா வீட்டுக்கு தானப்பா போயிட்டு வரேன். என்னமோ எதிரி பைய வீட்டுக்கு போன மாதிரி கத்துறீங்க என்று சொல்லிவிட்டு நிதர்சன் தன் அறைக்கு சென்றுவிட மனைவியை முறைத்த லிங்கேஸ்வரன், பிறந்த வீட்டை விட முடியலையோ உனக்கு? அதான் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து அங்கே போய் வர பழக்கப்படுத்துகிற. ஆடு பகை குட்டி உறவாக்கும் என்று கோபப்பட, நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்? அவனுக்கா தோணுது போயிட்டு வரான், என்ன ஏன் சொல்கிறீங்க என்று காயத்ரி தேவி முனக, நீ சொல்லாம தான் தாத்தா வீடுன்னு அவனுக்கு தெரியுதா? ஒழுங்கா அவனுக்கு எடுத்து சொல்லு, அங்கே எல்லாம் போகக்கூடாதுன்னு என்று உரிமை விட்டு சென்று விட்டார் லிங்கேஸ்வரன். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க அடுத்த சில வருடங்களில் நிவேதாவின் பூப்புனித நீராட்டு விழா பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பங்கேற்பதற்கும் லிங்கேஸ்வரன் முகத்தை தூக்கி வைக்க, என்னமோ வெட்டுக்குத்து சண்டை போட்ட மாதிரி இல்லை பகை வளர்க்குறீங்க, உங்களுக்குள்ள பேசாமல் இருக்கிறது சரி, அதுக்குன்னு தாய் வீட்டு விசேஷத்துக்கு கூட போகக்கூடாதுன்னா எப்படி? கூட பிறந்த பரப்புன்னு நான் ஒருத்தி தான் இருக்கேன். தம்பி மக சடங்குக்கு அக்காக்காரி ஒரு பாத்திரம் கூட எடுத்து வைக்கலன்னு நாளை பின்ன யாரும் சொல்கிறதுக்கா? அந்த அளவுக்கா நம்ம வக்கத்து போயிருக்கோம்? எனக்கென 5-6 தம்பி தங்கச்சியா இருக்கு. அடுத்தடுத்து விசேஷம் வர இருக்கிறது ஒரே தம்பி, அவனுக்கும் ஒரே மக. இதுக்கு அப்புறம் அவள் கல்யாணம்தான். அப்போ நம்ம பேச்சுவார்த்தை எப்படி இருக்குமோ? எனக்கு போட்ட சீதனத்துக்காச்சும் பதில் செய்ய வேண்டாமா என்று காயத்ரி தேவி பேசவும், அந்த அளவுக்கா நம்ம வக்கத்து போயிருக்கோம் என்ற சொல் லிங்கேஸ்வரனை அசைத்து பார்த்தது. அதானே அவனுக்கு சமமா செஞ்சு காட்ட வேண்டாமா? அப்போதானே ரகுராமுக்கு சரி சமத்துக்கு ஒருத்த இருக்கான்னு ஊர்க்காரனுங்க நினைப்பானுங்க என்று மனதுக்குள் நினைத்தவர், சரி போயிட்டு வா, ஆனால் நான் அங்கே வரமாட்டேன், நீ மட்டும் போயிட்டு வா. தென்காசியில் இருக்கிற நகைக்கடையில் நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி நல்ல சங்கிலியாக வாங்கி போடு, பீரோவில் பணம் இருக்கு எடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டார். லிங்கேஸ்வரன் சொன்னபடியே அழகிய தங்கச் சங்கிலியும் சீரும் என ஊரை மூக்கின் மேல் விரல் வைக்கும் அளவுக்கு சீர் செய்தார் காயத்ரி தேவி. அப்பொழுது நிதர்சன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு படித்து கொண்டிருந்ததால் நிவேதாவின் சடங்கிற்கு அவன் போகவில்லை. மாம்பழ நிற பட்டுப்புடவையில் கல்வைத்த நகைகளுடன் மூக்கில் மூக்குத்தி பிரகாசிக்க அம்மன் சிலை என ஜொலித்தாள் நிவேதா. அவளுக்கு சங்கிலியை போட்டுவிட்டு ஆசீர்வதித்த காயத்ரி தேவி கிட்டத்தட்ட மனக்கோலத்தில் இருந்த மருமகளை பார்த்ததும் தன் மகனின் அருகில் நிறுத்தி கற்பனை செய்து பார்க்க, இருவரின் ஜோடி பொருத்தம் அம்சமாக இருப்பது போல தோன்றவும், நிவேதா தனக்கு மருமகளாக வந்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தை அவர் மனதில் தோற்றுவித்தது. தாய் வீட்டு சொந்தத்தை எந்த பெண்தான் விட்டு கொடுப்பார்? ஆனால் தான் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பது அப்போதைக்கு அவருக்கு தெரியாது. ஆனால் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டார். இதற்கிடையில் 12வது தேர்வில் நிதர்சன் நல்ல மதிப்பெண்களை பெற சென்னையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைக்க சென்னை சென்று அங்கேயே விடுதியில் தங்கி படித்தான். இங்கே தென்காசியிலோ ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது என்று சொல்வதைப் போல எம்எல்ஏ பதவி, அதால் கிடைக்கும் மரியாதை, பணம் என்று அதனால் வரை கெத்தாக இருந்த லிங்கேஸ்வரனுக்கு பதவி இல்லாமல் இருப்பது ஏதும் ஆடை இல்லாமல் வெற்று உடம்பாக இருப்பது போல இருந்தது. ஆகவே வேறு வழி இல்லாமல் வெட்கத்தை விட்டுவிட்டு தான் முதல் முறை எம்எல்ஏவாக இருந்த கட்சியில் மீண்டும் சேர, அந்த ஆண்டு தேர்தலில் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு வழங்கப்பட அவரின் அதிர்ஷ்டம் 3வது முறையாக எம்எல்ஏ ஆனார். சென்ற 2 முறை எம்எல்ஏவாக இருந்த பொழுது மேலிடத்திற்கும் போலீசிற்கும் பயந்து பயந்து ஊழல் செய்து கொண்டிருந்தவர் இதே போல அடுத்த முறை ஜெயிச்சு மீண்டும் தனக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்குமா என்ற சந்தேகத்தில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற பழமொழிக்கு ஏற்றபடி பெட்டி பெட்டியாக கொள்ளையடிக்க ஆரம்பித்தார். அதன் பலனாக ராக்கெட் வேகத்தில் அவரின் செல்வ நிலை எகிற ஆரம்பித்தது. அங்கே சென்னையில் தனது பொறியியல் படிப்பை முடித்துக்கொண்டு ஊர் திரும்பினான் நிதர்சன். தந்தையின் ஆலோசனை பெயரில் அடுத்து MBA படிப்பதற்கு அப்ளிகேஷன் போட, அதற்கான நுழைவுத் தேர்வு எழுத மீண்டும் சென்னை சென்று வந்தான். தேர்வு முடிவுக்காக அவன் காத்திருக்கும் நேரத்தில்தான் பல வருடம் கழித்து நிவேதாவை பார்க்க நேர்ந்தது. நிதர்சன் தனது நுழைவுத் தேர்வை முடித்துக்கொண்டு ஊருக்கு வந்து சில நாட்கள் ஆகியிருந்தது. சட்டசபை கூட்டத்தில் பங்கேற்க லிங்கேஸ்வரன் சென்னை சென்றிருந்ததால் தாயிடம் சொல்லி கொண்டு தாத்தா வீட்டிற்கு சென்றான் நிதர்சன். எப்படி ராசா இருக்க? படிப்பெல்லாம் முடிஞ்சுதா? கைகளால் நிதர்சனின் முகத்தை திருஷ்டி கழித்தபடி கேட்டார் அவனின் ஆட்சி. நான் நல்லா இருக்கேன் ஆச்சி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? தாத்தா மாமா எல்லாம் எங்கே காணோம் என்றவன் ஆட்சியை அணைத்தபடி அத்தை என்று குரல் கொடுத்து கொண்டே வீட்டிற்குள் செல்ல, நிதர்சனின் குரல் கேட்டு வெளியே வந்த ஜானகி, அட நிதர்சா, பாபா எப்படி இருக்க? அண்ணன் அண்ணி எல்லாம் சௌக்கியமா? மாமா வீட்டுக்கு வர இப்போதான் வழி தெரிஞ்சுதா உனக்கு? முந்தானையில் கைகளை துடைத்தபடி மருமகனை நலம் விசாரித்தார். எத்தனை கேள்வி! ஏன் அத்தை, எல்லாரையும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டீங்க, என்ன கேட்கல பார்த்தீங்களா? எத்தனை வருஷம் கழித்து வீட்டுக்கு வரேன்,
என்றவன் விளையாட்டுக்கு முகத்தை தூக்கி வைத்து கொள்ள, அந்த முருகன் துணைக்கு இருக்கிற வரைக்கும் என் மருமகனுக்கு என்ன குறை வந்துட போகுது? நல்லா இருக்கியா ராசா? பரீட்சையெல்லாம் முடிஞ்சுதாப்பா என்றார். எல்லாம் முடிஞ்சது அத்தை. மேல் படிப்புக்கு எழுதி போட்டியிருக்கேன். ரிசல்ட் வந்ததும் காலேஜ் சேரணும். மறுபடியும் சென்னைக்கு போக வேண்டியிருக்கு. ஆமாம், தாத்தாவும் மாமாவும் எங்க அத்தை காணலை? மில்லுக்கு போயிருக்காங்க நிதர்சா. இப்போ வர நேரம்தான். ஆமாம், நம்ம சண்டிராணி எங்க ஆளையே காணோம் என்றான். அவள் காலேஜுக்கு போயிருக்கா. நம்ம குற்றாலத்தில் இருக்குல்ல அந்த காலேஜு, அங்கே தான் சேர்த்து விட்டு இருக்கோம். மதியம் காலேஜ் முடிஞ்சிடும். இப்போ வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம வேலுவை தான் அனுப்பியிருக்கேன். ஓ, அம்மனி காலேஜ் படிக்கிறாங்களா? அவங்கள பார்த்து 4-5 வருஷம் ஆச்சத்த. முதல் வருஷம் காலேஜ் லீவுக்கு வந்தப்போ ஒரு தடவை பார்த்தது. அப்போ 10வது படிச்சுக்கிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். நிதர்சன் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது வந்து சேர்ந்தனர் ராஜமாணிக்கமும் ரகுராமும். ஏ பேராண்டி, எப்படி இருக்க? மீசையெல்லாம் வளர்ந்துருச்சா? பார்க்கவே சும்மா ஐயனார் கணக்கா இருக்க என்று ராஜமாணிக்கம் ஆசையாக பேரனை அணைத்து உச்சி முகர்ந்தார். ஆம், ராஜமாணிக்கம் சொன்னது போல பள்ளியில் படிக்கும் பொழுது இருந்த சிறுபிள்ளைத்தனம் எல்லாம் முற்றிலும் மாறி, உயரம் எடை என எல்லாம் மாறியிருக்க, அந்த வயதிற்கே உரிய முதிர்ச்சியுடன் நல்ல உயரமும் உயரத்திற்கேற்ற உடலும் முன்பில்லாத கருகரு மீசையும் என பார்ப்பதற்கு கம்பீரமாக இருந்தான் நிதர்சன். உங்க பேரனாச்சே, அப்படித்தான் இருப்பேன். என்ன இருந்தாலும் உங்களை மாதிரி வருமா தாத்தா? எந்த வயசுலையும் சும்மா கம்பீரமா இருக்கீங்க? பதிலுக்கு கூறிக்கொண்டே தாத்தாவின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்ற நிதர்சன் மாமனின் காலில் விழ தீர்க்காயுசா இரியா. எப்படி இருக்க? படிப்பெல்லாம் முடிஞ்சுதா? வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? மருமகனை அணைத்தபடி நலம் விசாரித்தார் ரகுராம். எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. அதன் பின் பொதுவான நல விசாரிப்பும் படிப்பை பற்றிய கேள்விகளும் முடியவும் ஜானகி வந்து மதிய உணவுக்கு அழைக்க, போய் கை கழுவிட்டு வா, சாப்பிடுவோம் என்று நிதர்சனிடம் கூறியவர், நிவேதா வந்துவிட்டாளா என்று மனைவியிடம் விசாரித்தபடி பின்பக்கம் கை கழுவ செல்ல, அந்த நேரம் அவரின் மொபைல் ஃபோன் அடிக்க எடுத்து பேசினார். என்னது? எங்கே இருக்க வேலு? இதோ வரேன் என்று பரபரப்புடன் பேசிவிட்டு வைத்த ரகுராம் ஜானகியிடம் விஷயத்தை கூறிவிட்டு வெளியே வர, என்னாச்சு மாமா, எங்கே போறீங்க? ரகுராமின் முகத்தில் தெரிந்த பதற்றத்தை பார்த்துவிட்டு நிதர்சன் கேட்க, எல்லாம் உன் மாமன் பொண்ணு பஞ்சாயத்தாக தான் இருக்கும். அதான் என் மகன் இப்படி விழுந்து அடித்து ஓடுறான். இந்த பொம்பளை பிள்ளைக்கு இதே பொழப்பா போச்சு என்று நிதர்சனின் கேள்விக்கு ஆட்சி புரிந்து தள்ளவும், ஏதும் பெரிய பிரச்சனையோ என்று நினைத்த நிதர்சன், நானும் வரேன் மாமா என்று விட்டு ரகுராமுடன் காரில் ஏறிக்கொண்டான். கூடிய விரைவில் தன் தேவதையை பார்க்க போவது தெரியாமல். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.